இது கதம்ப சேனல். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் என்ன பார்க்க பண்ணிக்கோங்க. போறோம்னா முருங்கைக்காய் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே என்னோட போகலாம் பேர் வாங்க. பாலா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முருங்கைக்காய் வறுவல் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்கிறேன். இல்லை முருங்கைக்காய் வறுவல் இல்லைன்னா பொரியல்னு சொல்லலாம். பாருங்க, இந்த மாதிரி பாதி பாதியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். துண்டு துண்டாக பீஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த முருங்கைக்காய் வந்து 6-7 முருங்கைக்காய் இருக்கும். எங்கள் வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய். இது வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வந்துடுறேன். இந்த மாதிரி பீஸாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் உள்ளே போகும். இந்த மாதிரி பீஸாக முருங்கைக்காய் பொரியல் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வந்து முக்கால்வாசி தான் வேக வைக்கணும். அப்போ தான் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கால் வேக்காடில் வேக வச்சு காமிக்கிறேன். இங்கே வெந்துருச்சு. முக்கால்வாசி வேகிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கலண்டு வராமல் இருக்கும். நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், முக்கால்வாசி வெந்திருக்குது. முருங்கைக்காவை தாளிச்சிடலாம். இந்த ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் தாளிக்கிற அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். உளுந்த பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் தாளிக்க. இதெல்லாம் சேர்த்து பொரி வரைக்கும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துடலாம். தேங்காய் எண்ணெயில் நம்ம பொரியல் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது முருங்கைக்காய் பாதியாக கீரி போட்டு தேங்காய் எண்ணெயில் வறுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சுருக்கீங்கன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து பருப்பு குழம்பு, சாம்பார், இந்த மாதிரி குழம்புங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்த பருப்பு வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு. முருங்கைக்காவை ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். முருங்கைக்காவை எடுத்து போட்டுக்கலாம். முருங்கைக்காய் எடுத்து போட்டாச்சு. இந்த மாதிரி முக்கால்வாசி தான் வேகணும். ஏன்னா அப்போ தான் கலண்டு வராமல் இருக்கும். முருங்கைக்காய் பொரியல் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாம். அது வந்து தேங்காவை சீரகம் எல்லாம் அரைச்சி போட்டு அந்த மாதிரி செய்வோம். இது வந்து பொரியல் மாதிரி பண்ணுறேன். இது வத்தல் தூள் தேவைக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவைக்கு உப்பு வந்து வேக வைக்கும் போது போடக்கூடாது. இந்த டைமில் போட்டால் தான் டேஸ்ட்டு, இந்த உப்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வேகும்போது உப்பு போட்டால் நல்லா இருக்க மாதிரி இருக்காது. நம்ம அந்த பொரியல் பண்ணும்போது லாஸ்ட்டாக உப்பு போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சின்ன பாதி முறி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் கொட்டிக்கலாம். தேங்காய் எண்ணெய் அப்புறம் இந்த மாதிரி பாதியாக கீரி போட்ட முருங்கைக்காய், இதுதான் ரொம்ப ஸ்பெஷலுங்க. முருங்கைக்காயோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சுருந்தீங்கன்னா கூட கமெண்டில் சொல்லுங்கள். இது பருப்பு குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து திருநெல்வேலி பக்கம் அதிகமாக இந்த மாதிரி கீரி போட்டு முருங்கைக்காய் செய்வோம். நல்லா கிளறி விட்டுறலாம். தண்ணி வத்து வரைக்கும் கிளறி விட்டுறலாம். இது உடையாமல் இருக்கணும் முருங்கைக்காய். இது கிளறி விட்டுருங்க. முருங்கைக்காய் டேஸ்ட் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த உப்பு லாஸ்ட்டாக போட்ட உப்பு, அப்புறம் அது தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் கலந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. பாருங்கள், நல்லா ட்ரையாக
இந்த மாதிரி வறுத்துருங்க. சூப்பராக முருங்கைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. முருங்கைக்காய் வறுவல் ரெடி ஆகிட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.